அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ இருக்குது. 80 வருடம் ஆபத்தான கிரகணமாக இந்த சந்திர கிரகணம் அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி நிகழ இருக்குது. பொதுவாக சந்திர கிரகணத்தின் போது நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி நிகழ இருக்குது. மங்களான பின்னம்பரல் சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளது. இது உலகில் பல பகுதிகளில் தெரியும். இந்த கிரகணத்தின் போது நாம் என்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அதாவது தற்போது மீன ராசியில் நிழல் கிரகமான ராகுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு நேரெதிரே சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் கன்னி ராசியில் கேதுவுடன் சந்திரனும் சேர உள்ளார். இந்த நிலையில் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அந்த வகையில் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சந்திர கிரகணம் நிகழ இருக்குது. இந்த சந்திர கிரகண நிகழ்வானது காலை 9:29 மணிக்கு தொடங்கி மாலை 3:29 மணிக்கு முடிவடைகிறது. இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணமானது பகல் பொழுதில் ஏற்படுவதால் இதனை இந்தியாவில் பார்க்க முடியாது. சந்திர கிரகணம் எங்கு தெரியும் என்று பார்க்கும்போது இந்த சந்திர கிரகணமானது கிழக்கு ஆசியா, தென்மேற்கு ஐரோப்பா, கிழக்கு ஆப்பிரிக்கா, அட்லாண்டிக் பெருங்கடல், வட துருவம் மற்றும் தென் துருவம், தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் பார்க்க முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது சந்திர கிரகணம் ஏற்படும் போது ஒரு சில விஷயங்களில் நாம் சிறப்பாக உடன் செலுத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் இப்போது அதன் சூத காலம். அதற்கு 9 மணி நேரத்திற்கு முன் தொடங்கும் சூத காலத்தில் நாம் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. மேலும் சந்திர கிரகணத்தின் போது உணவு சமைப்பதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். கிரகண காலத்தில் தெய்வ சிலை தொடங்கக்கூடாது, கோவிலுக்குள் நுழையக்கூடாது. கிரகண நேரத்தின் போது கத்தி, ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது. அது மட்டுமில்லாமல் சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சந்திர கிரகண நேரத்தில் கடவுள் வழிபாடு செய்வதை தவிர்த்தாலும் நாம் தொடர்ச்சியாக மந்திரங்களையும் கடவுள் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். புராணங்கள் படிக்கலாம். மந்திரங்கள் செய்ய தெரியாவிட்டாலும் எளிமையான ஸ்ரீராம ஜெயம், ஓம் நமச்சிவாயா போன்ற எளிமையான மந்திரங்களை நாம் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். இந்த சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் நிலவக்கூடிய கடல உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றில் தர்ப்பை புல் அல்லது துளசி இலையை போட்டு வைப்பதன் மூலமாக கிரகண தோஷம் நீங்கும். அதே போல கிரகணம் நிகழும் போது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.